Taste the Daily. ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் ஜெயவேல், தமிழகம் முழுவதும் 35,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் பெண் பணியாளர்களிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சிலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் சம்பவங்களும் நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறை பணியாளர்களும் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தினக்கூலி அடிப்படையில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தினக்கூலி அடிப்படை வேலை செய்கிற எங்களுக்கும் மாதம் சரியான ஊதியம் கொடுக்கறது கிடையாது. அது இந்த ஊதியமே மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடுது. ஒரு மாவட்டத்தில் 305, ஒரு மாவட்டத்தில் 400, ஒரு மாவட்டத்தில் 500 ரூபாய் தராங்க. அது சில மாவட்டம் 6 மாதம் 4 மாதம் சம்பளம் தருவதில்லை. நகராட்சி பேரூராட்சி, ஆனால் நாங்கள் சம வேலை தான் செய்கிறோம். எல்லோரும் ஒரே வேலை தான். அந்த சம வேலைக்கு சம கூலி தருவதில்லை. நகராட்சிக்கு 350 ரூபானா, நகராட்சிக்கு 650 ரூபானாக்கா, ஆனால் நகராட்சியில் அவங்க கவர்மெண்ட் கொடுத்த சம்பளம் 600 ரூபானாக்கா, அந்த கான்ட்ராக்ட் இடத்துல கொடுக்குற சம்பளம் வெறும் 200 ரூபாய் தராங்க ஒரு நாளைக்கு. வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களின் கோரிக்கையை விடியா திமுக அரசு புறக்கணித்து விட்டதால் உள்ளிருப்பு போராட்டத்தில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழிலகத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்க ஸ்டாலின் அரசு மறுத்துவிட்டது. இதனால் அதிருப்தியடைந்த கிராம உதவியாளர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் அரசின் அனைத்து துறை பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அதனால் நாங்கள் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை காத்திருப்பு போராட்டமாக மாற்றி பந்தல்லையே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ற ஒரு முடிவில் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்கியிருக்கோம். இது போக இன்னும் வர வேண்டிய மாவட்டங்கள்லாம் மாவட்ட நிர்வாகிகளும் வட்ட நிர்வாகிகளும் தொடர்பு கொண்டு நாளை அதிகாலைக்குள்ள மீண்டும் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது, இந்த அரசாணையை நிதித்துறையிலிருந்து பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இந்த போராட்டத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்கோம். சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகம் அருகே ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்ப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் VPM பரமசிவம் முன்னிலை வகித்த நிலையில் கழக இளம்பெண் பாசறை மாநில செயலாளர் சுபா தேவராஜன், கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் பேசிய RS ராஜேஷ், கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விடியா ஸ்டாலின் அரசு துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு போக்குவரத்து துறையில இன்னைக்கு சென்னையில தனியார் ஊழியர்கள் எடுக்க ஆரம்பிச்சா, பஸ் டிரைவர் கூட தனியார்ல எடுக்க ஆரம்பிச்சான். பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு உரிமையா சம்பளம் கொடுக்காம அவர்களை பணி நிரந்தரம் செய்யாம கடந்த வாரம் போராட்டம் நடத்தினார். மிகப்பெரிய பெருந்தொற்றிலிருந்து மக்களை காத்தவர்களுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை இரக்கம் கூட இல்லாத ஒரு இரக்கமற்ற முதலமைச்சரை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர்ந்து இந்த போராட்டம்